ஹலோ விவர்ஸ் அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு GTFU. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிவிங்கிற ஃபின்டெக் ஆப்பும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் ரெண்டு பேரும் கோபிரண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க கார்டு தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிவி கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, 5% கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ், அப்புறம் டாப் பிராண்டு கிட்ட டாப் ஆஃபர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஓப்பனாக அப்படியே கொடுத்துருவாங்கன்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. இது எல்லாத்துலேயுமே ஒரு இருக்கும், அதாவது ஹிடன் திங்ஸ் இருக்கும். இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பிரித்து மேய போகிறோம். இந்த கிரெடிட் கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம், எப்பவும் போல ஸ்பான்சர் பை நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க விபின் சந்திரன் என்றவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் இல்லாமல் கிவிலே வந்து ரெண்டு பேங்க் கூட பார்ட்னர் பண்ணி ஆல்ரெடி கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆக்சிஸ் பேங்க், இன்னொன்று எக்ஸ் பேங்க். ஸோ இவங்க மூணு பேரும், அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ் பேங்க், இவங்க மூணு பேருட்டையும் இவங்க கோபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு பற்றி பார்த்துக்கு எப்பவும் போல ஸ்பான்சர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க இங்கே பாருங்கள். ஓகே, கணேஷ் என்றவர் கேட்டிருக்காரு. இந்த கார்டோட, அதாவது கிவி, எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்கோட கோபிராண்ட் பண்ண கார்டோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வேணும், அதாவது உங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், எந்த வித சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது டீட்டெயில்டாக செப்பரேட் வீடியோவை நம்ம போட ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சேரும். ஸோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் வீடியோ போடுறோம். அதனால் வீடியோட முடிவில் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கார்டை பிரித்து மெஞ்சிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டோட டைப் அந்த ரிவார்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்காக ரூபே கிரெடிட் கார்டு. இவங்க வந்து மெயினாக யூபிஐ டிரான்சாக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. யாரெல்லாம் டெய்லியும், அதாவது ஸ்கேன் பண்ணி டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த கார்டு பெஸ்ட்டுன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கேஷ்பேக் கார்டு. ஓகே, உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கேஷ்பேக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டு வந்து யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக சூட் ஆகுன்றது இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும், புரிய வரும். ஸோ இதில் ஹிடன் திங்ஸ் நல்லாவே தெரிய வரும், புரிய வரும். ஓகே, கார்டு வாங்க போனால் தகுதி பார்த்தீங்கன்னா வயசு 21 65 கூட இருக்கணும். சேலரி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா மாதத்துக்கு 20,000 மேலே சம்பளம் இருக்கணும். இதே செல்ஃப் எம்ப்ளாய், அதாவது ஓனாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 5 lakhs மேலே ITR ஃபைல் பண்ணியிருக்கணும். அதாவது வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கணும். ஸோ சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 750க்கு மேலே இருக்கணும், அட்லீஸ்ட் குறைஞ்சது 730 இருக்கணும். அவங்களுக்கு இந்த கார்டு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது. விர்ச்சுவல் கார்டாக இருந்துச்சுன்னா, ஃபிசிக்கல் கார்டு வேணும்னா 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் அதிகமாக ஸ்வைப் பண்ணுங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு தேவைப்படும். நெக்ஸ்ட் ரெனிவல் அந்த ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750ங்க. ஸோ போத் விர்ச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் கார்டு ஆஸ் பர் தி பேங்க் வெப்சைட்டில். ஓகே, ஸோ நிறைய இடத்துல நில்லுன்னு போட்டிருப்பாங்க, 750 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ நில்லுன்னு வரும்னா, நீங்கள் ஆனுவல் ஃபீஸ்க்கு வேவ் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த 750 ரூபா கட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வருஷத்துக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ இந்த ஆனுவல் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வெல்கம் பெனிஃபிட்டும் கிடையாது, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இந்த கார்டில். ஸோ பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூபே கார்டு, ஆல்ரெடி சொல்லியிருந்தால. ஸோ யூபிஐ சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இது மேஜர் சப்போர்ட்டு யூபிஐக்காக தான் இந்த கார்டு ரிலீஸ் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ எஸ், ஸோ முக்கியமாக அந்த கிவியோட ஆப்பில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் கிடைக்கும். இதே கூகுள் பே, ஃபோன்பேயில் கூட நீங்கள் பைண்ட் பண்ணி, அதாவது லிங்க் பண்ணி நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு கேஷ்பேக்ன்றது ரொம்ப குறைவாகவே கிடைக்கும். அதனால் கிவியோட ஆப்பில், ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய ஃபின்டெக் ஆப் மூலிமா நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ லான்ச் அக்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக ஆஸ் பர் தி பேங்க் வெப்சைட் லான்ச் அக்சஸ் இல்லை. பட் நீங்கள் வந்து கிவி மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு லான்ச் அக்சஸ் இருக்குது. ஸோ இது பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக பிரித்து மேஞ்சலாம் அப்கமிங் ஸ்லைடில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஓகே, ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு. அண்ட் தென் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா 1.5% கேஷ்பேக். அதாவது எது பண்ணாலும் சரி கிவி ஆப்பில் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த கேஷ்பேக். ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய டிப்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யாருக்குமே தெரியாது, புரியாது. நம்ம சேனலில் இதுதான் ஸ்பெஷாலிட்டியே. ஸோ 1% கேஷ்பேக் தான் கிடைக்கும் அவங்களுடைய கிரெடிட் லிமிட்லேருந்து. இப்போ உங்கள்கிட்ட கிரெடிட் லிமிட் 10,000 தான் இருக்குன்னா உங்கள் கேஷ்பேக் 100 ரூபாய்க்கு மேலே கிடையவே கிடையாது. ஓகே, 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடையாது. நான் ஒரு மாதத்துக்கு, வருஷத்துக்கு கிடையாது, ஒரு மாதத்துக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ மர்ச்சன்ட் ஆஃபர் 5% to 15% மந்த்லி ஆஃபர் இருக்கும். அந்த மந்த்லி ஆஃபர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், மர்ச்சன்ட் ஆஃபர் இருக்குல்ல, ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஸோ DHL, எக்ஸிகோ, ஸோ இந்தியன் ஆயில் ஃபியூல் கேஷ்பேக்கு, யாத்ரான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நிறைய லிஸ்ட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த கேஷ்பேக்லாம் 10%, 20% கிடைக்கும். இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. 100 ரூபாய் கேஷ்பேக் கொடுக்குறாங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட், ஜெப்டோ ஆர்டர்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் எப்போ வரும்னா இந்த கிவி மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் வரும், இல்லைனா வராது. ஓகே, அதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருங்க, நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெஷ் மெனுவில் 25% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ மொபெக்ஸ்
ஆன்லைன் ஆஃபர் 5% கொடுக்குறாங்க. ஸோ யாத்ரா 7%. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளைட் புக்கிங் வந்து 5% அண்ட் தென் ஹோட்டல் ஸ்டே 12% சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் இங்கே போட முடியாது. ஸோ அதனால தான் இங்கே கொண்டு போயிட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் இன்னொரு ஹிடனான ஹைலைட்டான திங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ஒரு சில அதாவது டிரான்சாக்ஷன்லாம் இவங்க கேஷ்பேக்ஸாக கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அக்ரிகல்ச்சர் சர்வீஸ், ஆர்டிகல்ச்சர் சர்வீசஸ், பிஸ்னஸ் சர்வீசஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், ரீட்டைல், அதாவது இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோ ரெண்டல், ரிப்பேர், பெயிண்ட்டு, டேக்ஸ் பேமெண்ட்டு. ஸோ ஜுவல்லரி ஸ்டோரில் நீங்கள் வந்து நகை வாங்கினீங்கன்னா, இல்லை ஃபியூல் போட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கலாம், ரியல் எஸ்டேட், இதுக்கெலாம் வந்து பாருங்க முக்கியமாக யூட்டிலிட்டிஸ். ஸோ டெலிகாம், கேபிள், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்லாம் பேமெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்ஸும் கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு கிவி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் 0.25 பைசே. அப்போ 4 கிவி அந்த காயின்ஸ் சேர்ந்தது தான் 1 ரூபி. ஓகே, அப்போ பார்த்துங்க, நார்மலான கிரெடிட் கார்டில் கொடுக்குற மாதிரி தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு கிவி 0.25 பைசா தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட். ஸோ 20 to 45 டேஸில் உங்களுக்கு வந்து கிரெடிட் பீரியட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஜனவரி 1ன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா. ஸோ இப்போ 5000, ஒரு 5ஆம் தேதி 5000, ஒரு 10ஆம் தேதி 5000, ஒரு 20ஆம் தேதி 5000 அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 5000 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 5000 ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி பில்லாக ஜென்ரேட் ஆகும். ஓகே, அந்த 5000 பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே கட்டி ஆகணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 days to 3 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 5000 கட்டிடணும். அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18க்குள்ளே. ஸோ அப்படி கட்டலைன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ் போடுவாங்க 3.5%. மாதத்துக்கு இதை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 420 ரூபா. அதாவது மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு 3 ரூபா 50 பைசா. இதை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு 42 ரூபா. ஓகே, ஸோ அப்போ கேர்ஃபுல்லாக இருந்துங்க எந்த அளவுக்கு வந்து வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி 42%. ஓகே, 10% வந்து கந்து வட்டின்றோம். அப்போ 42% என்ன வட்டி எப்படி சொல்லுவீங்க? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் லேட் பேமெண்ட் ஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப் டு 500 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எந்த சார்ஜஸும் கிடையாது. ஓகே, கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா, ஸோ 500க்கு மேலே நீங்கள் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா, ஸோ 1 ரூபி, அதாவது 100 ரூபாயிலிருந்து ஓகே 1350 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாய்ப்பில்லை, சார்ஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 1000 ரூபாய், சாரி, இப்போ 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டு விட்டுட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு தடையும் 1350 ரூபா. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் உண்டான ஜிஎஸ்டி, இது எல்லாமே போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் போயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் உண்டான இன்ட்ரெஸ்ட்டும் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ராவல் சார்ஜஸ். நீங்கள் இந்த கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் கேஷ் வித்ரா பண்ணிங்கன்னா 2.5% சார்ஜஸ், வித்ராவல் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா 500 ரூபா. ஸோ இது ஒரு 2000 ரூபாய் நீங்கள் ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் 500 ரூபா பே பண்ணணும் சார்ஜஸ். ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் ஆகும். டே 1லேருந்து பில்லு ஜென்ரேட் ஆகிறலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து நான் எப்பவுமே கைண்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் வித்ரா பண்ணாதீங்க, தவறான செயல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் வேவியர். ஸோ 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க அப் டு 250 per month. ஸோ நீங்கள் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 4000க்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கிடைக்கும். மேக்ஸிமம் 250 தான் ஒரு மாதத்துக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஃபியூல் போகிறதுலாம் நல்ல விஷயம் கிடையாது. எனக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் நான் ஃபியூல் போடுவேன், மாதத்துக்கு 3000 ரூபாய்க்கு மேலே போடுவேன்னா. ஸோ ஃபியூலுக்குன்னு பெஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம், நம்ம சேனல் பேஜில் இருக்குது. ஸோ லைக் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஜாலியாக போய் அந்த பிளேலிஸ்ட்டே பாருங்கள். ஓகேங்களா? நிறைய பேங்க், நிறைய பெட்ரோல் பங்க்ஸ், கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு நிறையவே இருக்குது. இப்போ பார்க்க போகிறது தான் முக்கியம். இந்த தடவை நம்ம பார்த்தல, ஓகேங்களா, ரிவார்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக 0.5%, 1.5% கேஷ்பேக் சொல்லிட்டு. இப்போ இங்கே வாங்க, இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிவி நியான் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அந்த மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா ஓகே, அதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, 1 வருஷத்துக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 2% எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 0.5% ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறப்ப. அது கிவி ஆப் மூலிமா மட்டும்தான், அந்த மர்ச்சன்ட் வெப்சைட்டில் மட்டும்தான். ஓகே, ஸோ இது மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 3% கேஷ்பேக் கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ளஸ் 1 லான்ச் அக்சஸ் கிடைக்கும். இந்த தடவை நான் சொல்லியிருந்தேன் இந்த தடவை. ஓகே, லான்ச் அக்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிவி நியான் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா ஒரு லான்ச் அக்சஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு லான்ச் அக்சஸ். இதே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு லான்ச் அக்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஓகே, இதே 1.5 லட்சத்துக்கு மேலே பே பண்ணிங்கன்னா இன்னொரு லான்ச் அக்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4% கேஷ்பேக், 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 5% கேஷ்பேக். ஓகே, ஸோ இந்த லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா 6 month தான் வேலிடிட்டி இருக்கும். ஓகேங்களா, என்னைக்கு இஷ்யூ பண்ணுறாங்களோ அதுலேருந்து 6 month தான் வேலிடிட்டி இருக்கும். அதுக்குள்ளே இந்த லான்ச் அக்சஸ் யூட்டிலைஸ் பண்ணிடணும். நீங்கள் நார்மலாக உங்கள் கிரெடிட் கார்டு கொண்டு போய் கொடுத்தாவே போதும், உங்கள் லான்ச் அக்சஸ் ஒர்க் ஆகும் ஏர்போர்ட்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ மைல்ஸ்டோன் ரிவார்ட் கால்குலேட்டர். ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மறுபடியும் நான் போட்டிருக்கேன். ஸோ 3% எலிஜிபிள் ஸ்பென்ஸு. ஸோ ஒன்லி நியான் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான். ஓகே, ஸோ எலிஜிபிள் ஸ்பெண்டுக்கு மட்டும்தான், எக்ஸ்க்ளூடடுக்கு கிடையாது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த எக்ஸ்க்ளூடட்
இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்ஸும் கிடையாது. இந்த மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3%, 5%, இந்த 4% எல்லாமே வந்து ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அந்த மைல்ஸ்டோன் ரிவார்ட் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 30 டேஸில் கிரெடிட் ஆகும். ஓகே, இதுதான் இதில் இருக்க முக்கியமான திங்ஸு. ஸோ நீங்கள் முடிவு பண்ணீங்க இந்த 999 ரூபா கொடுத்து இதை மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வாங்கணுமா இல்லையான்றது. ஓகே, இந்த கார்டு யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக சூட் ஆகுன்றது என்னுடைய ஒப்பீனியனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ யாருக்கெல்லாம் எனக்கு வந்து டாப் ரேங்க் கிரெடிட் கார்டு கிடைக்கல, HDFC, ICICI, ஆக்சிஸ்லாம் எனக்கு கிடைக்கல ப்ரோ, அப்போ நான் எந்த கார்டை சூஸ் பண்ணுன்னு கேட்டேன்னா அந்த பர்சன் இந்த கார்டை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டாக இருந்தால் மட்டும் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டுனா. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஓகே, கேஷ்பேக் மீன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய கிவி ஆப்பில் வந்துடும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஒரு மாதம் எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நான் UPI பேமெண்ட் அடிக்கடி பண்ணுவேன், அவங்களுக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறாங்க, பட் கிடையாது. ஓகே, இதுக்கு சார்ஜஸ் இருக்குது. நீங்கள் 1.5 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் தான் பிக் ட்ராபேக், 1% கேஷ்பேக் ஆஃப் கிரெடிட் லிமிட். ஸோ நீங்கள் என்ன தான் விழுந்து புரண்டு ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்ககிட்ட 50,000 லிமிட் இருந்தால் கிரெடிட் லிமிட்னா அதில் 1% தான் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். நீங்கள் என்ன தான் விழுந்து புரண்டு பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேலே கேஷ்பேக்ஸ் வராது. ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு பேங்கோட வெப்சைட்டுக்கு வந்துடும், பஞ்சாப் நேஷனல் பேங்கோட வெப்சைட். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே இங்கே நல்லாவே தெரிய வரும், புரிய வரும். பாருங்கள், ஸோ ஜாயினிங் ஃபீஸ் நில் ஃபார் விர்ச்சுவல் கார்டு, 500 ஃபார் ஃபிசிக்கல் கார்டு, ஆனுவல் ஃபீஸ் பாருங்கள் 750 போத் விர்ச்சுவல் கார்டு அண்ட் ஃபிசிக்கல் கார்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இதுதான் முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹிடன் திங்ஸ் எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து நம்மளை போட்டிருக்கல, இங்கே பாருங்கள், இது எல்லா டீட்டெயில்ஸும் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி கேஷ்பேக் வரும்ன்றதை இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த இடம் பாருங்கள். ஸோ இப்போ 50,000 ஸ்பெண்ட் பண்ணிங்க, 3% கேஷ்பேக்னா 1500 உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வரும். ஸோ இதில் தான் ஹைலைட்டே. இப்போ நீங்கள் இந்த இடம் 50,000 ரூபாய் தான் லிமிட் இருக்குன்னா இந்த பாயிண்ட் எங்கேயுமே கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க, கீழே சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதனால் சொல்கிறேன், இப்போ 50,000 ரூபாய் லிமிட் இருக்குது. ஸோ 50,000 ரூபாய் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே பாருங்கள் 600 ரூபாய் கேஷ்பேக்காக, இந்த 600 ரூபா வராது, உங்களுக்கு 500 ரூபா தான் வரும். ஓகே, அப்புறம் கிரெடிட் லிமிட் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க, இது எல்லாமே இருக்குது, நீங்கள் கிளியராக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் 7,500 ரூபா கேஷ்பேக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் தென் பாருங்கள் எலிஜிபிள் ஸ்பென்ஸ். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, அந்த டெலிஃபோன் பில்லாம் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடையாது, கவர்மெண்ட் சர்வீசஸ் பின்னா எந்த வித கேஷ்பேக்ஸும் கிடையாது, அதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் 1 கிவி ஈக்குவல் 25 பைசே. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பற்றி டீட்டெயிலாக கிளியராக பார்த்துட்டு நம்புறேன். கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம வீடியோ போடுறோம், அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஏதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செப்பரேட் வீடியோவை நம்ம போட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பாய்.